Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Haikyuu season 2 episode 20 கான explanation தான். Finally the waiting is over. Karasuno versus Abejosai நடக்க போகுது. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டைச்சி வந்து அவன் டீம்மேட்ஸ் பத்தி எல்லாம் ரெடியா இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. இதை ஒய்காவா பார்த்துட்டு இன்னைக்கு கராசுனோ வேற லெவல்ல இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். அந்நியார ஒரு பந்து அவனை நோக்கி வருது. அப்படியே ஒய்காவா அந்த பந்து மேல கை வைக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா காகியமா கை வைக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தன் கையில இருந்து பந்த பிடுங்குற மாதிரியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போன வாட்டி தோக்கடிச்ச அதே சின்ன பையன் தானடா நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா சொல்ல, காகியமா இந்த வாட்டி நாங்க கண்டிப்பா தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். உங்களை தோக்கடிச்சுட்டு என்னோட நிரந்தர எதிரியான அந்த யுசிவாக்கா கிட்ட போகணும்டா, நான் தான் அவன் கூட மறுபடியும் ஆட போறேன்டா காகியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வயசுக்கு இவன் பண்ற செயலுக்கும் சப்பப்பா இவன் உண்மையிலே தேர்ட் இயர் தான் படிக்கானடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். 6ஆம் நம்பர் கிண்டாச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் அந்த 6ஆம் நம்பர் வந்துட்டு சரி வாமா பண்ண டைம் ஆச்சு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறான். முன்னாடி போய் ஒருத்தன் மேல இடிச்சு கீழே விழுகிறான். யாருன்னு பார்த்தா நம்ம மேட்டாக்கு பையன். அவன் இடிச்சதுக்கு சாரி எல்லாம் கேட்கல, அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிடுறான். ஹினாட்டாவும் இதெல்லாம் பார்த்துட்டு காகியமா இந்த பையல நீ இதுக்கு முன்னாடி ஆபஜோசைல பாத்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல எனக்கு பார்த்த மாதிரி இல்லையா அப்படின்னு காகியமாவும் சொல்றான். இப்ப ரெண்டு டீம் கேப்டன் சொல்லி டாஸ் போட வராங்க. நேரம் ஒய்காவா டைச்சியை பார்த்துட்டு இப்ப உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப நான் ஓகேவா தான் இருக்கிறேன், நல்லாவே ரெஸ்ட் எடுத்தேன், இப்ப நான் ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்கிறேன் அப்படின்னு டைச்சி சொல்லிடுறான். உன்னை பாக்குறப்ப லைட்டா வயசு கொஞ்சம் கூடுன மாதிரி இருக்கே டைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா சொல்றான். அதுவா ஒரு பாஸ்ட் 4 months-ஆவே நாங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களோட ஷேப் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு டைச்சி சொல்றான். கூரோ பகுட்டோ இவங்க கூட எல்லாம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணது, அப்புறம் இந்த பெனால்டி அடிச்சது இதுல அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான்றது தான் டைச்சி மென்ஷன் பண்றான். இப்போ ரெஃபரி டாஸ் போடுறாரு. டாஸ்ல கராசுனோ டீம் தான் வின் பண்ணுது, நாங்க ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றோம் அப்படின்னு டைச்சி சொல்றான். இப்ப ரெண்டு டீம் பிளேயர்ஸ் என்ன பண்ணி நிக்கிறாங்க. நேரம் ஹினாட்டா காகியமா பார்த்துட்டு காகியமா நம்ம இந்த மேட்சை கண்டிப்பா வின் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்றான். காகியமாவும் ஆமா அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ஆபஜோசையோட கோச் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம தேர்ட் டைம் கராசுனோ கூட மோத போறோம் அண்ட் ஒரு வாட்டியுமே அவங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்ற விதத்துல ஏதோ ஒன்று பண்ணதான் செய்யறாங்க. இந்த மேட்ச்லயுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரதான் செய்யும். நீங்க கூலா மட்டும் லேண்டிங் அப்படின்னா வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்நியாரம் ஒய்காவா உள்ள வந்து நான் இதை சொல்றதுக்கு ஒரு வெறுப்போட தான் சொல்றேன், இருந்தாலும் கராசுனோ ஒரு பவர்ஃபுல்லான டீம், நமக்கு டஃப்பான ஆப்போனன்ட் தான். கடைசியா லேண்டதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன், அதனால கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கூட நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேர்ஃபுல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா அப்படியே அவன் ஸ்டைல்ல உள்ள போறான். வாங்கடா இந்த மேட்சை முடிச்சிட்டு வருவோம் கைஸ், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும் போதே அவங்க ஒய்காவா சொல்றத பாதியிலே நிறுத்தி நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் கேப்டன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கராசுனோ டீம் கிட்ட நம்ம கண்ணாடி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த க்ரோஸோட புரோக்கன் விங்ஸ் இப்போ ஹீல் ஆகிடுச்சு, இப்போ மறுபடியும் ஸ்ட்ராங்கா இருக்குது, எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நீங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணது இந்த ஒரு நாளுக்காக தான். இதுதான் நேரம், இந்த க்ரோஸ் பறக்கிறதுக்கான நேரம். கோச் இப்ப நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கோச்சுக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆபஜோசை உங்களுக்கு எல்லாம் ஏத்த மேட்சிங்கே கிடையாது தான். அவங்க ரொம்பவே காமா அமைதியா விளையாடக்கூடிய ஒரு டீம், ஆனாலும் இப்ப அவங்கள ஓவர் கம் பண்றது மட்டும்தான் உங்களோட ஒரே ஆப்ஷன். சோ மேட்சை வின் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் எக்ஸைட்டிங்ல கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸே ஒய்காவா தான் ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். டைச்சி விடுவே நாட்டாம அவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மூவ் பண்ணி எடுக்கிறான். ஆனாலுமே பால் கொஞ்சம் உள்ளதான் போகுது, அதை கிண்டாய்ச்சி அமுக்குறான். காகியமா கீழ இருந்து ஒத்த கையில பால தூக்கி விடுறான். ஆல்ரைட் காகியமா ஃபர்ஸ்ட் டச் எடுத்துட்டான், சோ செகண்ட் டச் செட் பண்ண முடியாது, சென்டர்ல போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டாய்ச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் யாரோ நம்ம நிஷினோயா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி இந்த ஆடாம அவனை ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு செட் பண்ண ஆசைக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். ஒய்காவா சர்வீஸ் போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு சம கட்டுப்புல இருக்கான். வெளியே இருந்து கோச்சுக்காய் சொல்றாரு ஆல்ரைட் இதுதான் டைம், கராசுனோ மறுபடியும் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. அட இருங்க பாய் அப்படின்ற மாதிரி நம்மளோட மேட் டாக் அங்க இருந்து ஒரு கொடூரமான பார்வையில பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ காகியமா சர்வீஸ் பண்றான். அவன் லைனுக்கு தான் கரெக்டா எய்ம் பண்றான், பட் லைன் அவுட் கொஞ்சம் வெளியே போய் பால் அவுட்ல விழுந்துருது. அடுத்து ஈவாசிமி செம்ம பவர்ஃபுல்லா ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். அது ஆசையை ரிசீவ் பண்றான், பட் இப்பயும் பால் உள்ள நோக்கி போய்கிட்டு இருக்குது. காகியமா விடுவானா, ஒத்த கையில பிடிச்சு டனாக்காக்கு செட் பண்ண டனாக்கா அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். ஹினாட்டாவும் ஒரு கடுப்போட டேய் நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், நானும் பால டச் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ பால் ரேலியா கிட்ட இருக்கும்போது சூக்கி வந்து அடிக்கிறான். அது அவங்க டீம்ல 3ஆம் நம்பர் பிளேயர் மாக்கி ரிசீவ் பண்றான். அதை ஒய்கா வந்துட்டு மறுபடியும் அந்த 3ஆம் நம்பர் பிளேயருக்கு செட் பண்றான். அவன் பேக் ரோல இருந்து அடிக்கிறான், இருந்தாலும் நம்ம போய் உடல சூக்கி இருந்து பொத்தி போட்டுறான். கராசுனோ 6 ஆபஜோசை 5ன்னு சொல்லி இருக்குது. வெளியே மேட்ச் பார்த்துட்டு இருந்த கண்ணாடி சீனியர் வந்து ஹினாட்டா உள்ள வரத பார்த்துட்டு இப்ப ஹினாட்டா ஒரு பால் லேண்ட் பண்ணா அப்படின்னா அதை நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றாரு. எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படின்னு தனக்காவோட அக்காவை கேட்க அந்த சீனியர் சொல்றாரு ஆபஜோசை கூட நடந்த ப்ரீவியஸ் மேட்ச்ல லாஸ்ட் பால் ஹினாட்டா தான் ஹிட் பண்ணா, அதை அவங்க ஈஸியாவே நின்று பிளாக் பண்ணிட்டாங்க பெர்ஃபெக்ட் டைமிங்கோட. அந்த ஒரு பால் இப்ப வர கராசுனோ டீமுக்கு கண்ணுக்குள்ளே நிக்கும். அதுலயும் ஹினாட்டா காகியமா ரெண்டு பேருக்கும் அது மறக்கவே முடியாத மெமரியை கொடுத்திருக்கும். இப்ப சூக்கி சர்வீஸ் பண்ற அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி ஒய்காவா செட் பண்ண ஈவாசிமி அடிக்கிறான். அதை டைச்சி ரிசீவ் பண்ற இந்த பக்கம். இந்த வாட்டி காகியமா கரெக்டா ஹினாட்டாக்கு செட் பண்ணும்போது ஹினாட்டா அதே மாதிரி அடிக்க வரான். ஆனா இந்த வாட்டி கிண்டாய்ச்சி கையில பட்டு பால் நம்ம கோட்டுக்குள்ளே உழுது. ஹினாட்டா போன மேட்ச்ல பார்த்த மாதிரி அப்படியே மெதுவா கண்ணை திருப்பி பாக்குறான். ஆனா இந்த வாட்டி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி அதை ரிசீவ் பண்றான். ஆனாலும் பால் ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள போயிருது. காகியமா ஹினாட்டா மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் ரைட் இவன் பே அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த பால் அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். காகியமா அவனை பின்னாடியே ஒரு எத்திட்டு காம் டவுன் ஆயிரடா முட்டா பயலே அப்படின்ட்டு சொல்றான். ஐயோ வலிக்குதே, இந்த வாட்டி இந்த முட்டா பய உண்மையிலேயே அடிச்சிட்டானே அப்படின்ட்டு ஹினாட்டா வலியோட நிக்கிறான். அந்த பக்கம் இருந்து ஈவாசிமி அடிக்கிறான். அது ரெண்டு பேர் கையிலையும் பட்டு பால் பின்னாடி வருது. ஆசையை அதை ரிசீவ் பண்றான்.
பண்றான். இந்த வாட்டி ஹினாட்டா மறுபடியும் ஃபாஸ்டா ஓடி வரான். கராசுனோ டீம்ல இருக்க ஒரு பிளேயருமே ஒன் மோர் டைம் ஹினாட்டாவை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பவுமே கிண்டாய்ச்சி பிளாக் ஏறான். ஹினாட்டா அந்த கடைசி பால நினைச்சு பாக்குறான். போன மேட்ச் நடந்ததை உடைச்சுக்கிட்டு அடிடா அப்படின்னு அவன் டீம்மேட்ஸ் எல்லாரும் சொல்ல ஹினாட்டாவை அந்த கண்ணாடியை பிரேக் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கி தரான் அடிச்சு. சுகவாரா சொல்றான், ஃபைனலி இந்த கேம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் முட்டா பைய காகியமா எதுக்குடா இப்படி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கத்துறான். டேய் நான் உன்னை எழுப்புனேன்டா அப்படின்ட்டு காகியமா சொல்றான். என்னது எழுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு போறாங்க. ஆசி வந்து ஹினாட்டா சட்டை பிடிச்சு டேய் சும்மாறா அப்படின்னு சொல்லிடுறான். வைக்காவும் இவங்களை பார்த்துட்டு என்னோட அட்வைஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்றான். இவாய்ஸுமே வந்துட்டு இவங்க இப்படி இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளமா தான் இருக்கும் போலயே இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம புது ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு வைக்காவும் சொல்லிடுறான். அடுத்து வைக்காவா சர்வீஸ் அடிக்கும் போது டைச்சி இந்த வாட்டி விழுந்து அதை சூப்பராகவே ரிசீவ் பண்ணி தரான். இந்த வாட்டி கரெக்டா நம்ம ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அடிச்சு புதைச்சிடுறான். இப்போ காகியமா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல பாஸ் கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்ணுது. வைக்காவா செட் பண்ணாம அந்த 3 நம்பர் பிளேயர் மாக்கியை செட் பண்ண விடுறான். அவனும் குனிமிக்கு செட் பண்ண குனிமி அடிச்சு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறான். இப்படியே மேட்ச் ஈக்குவலா போய்கிட்டு இருக்குது. கராசுனோ 18 ஆபஜோசை 17 சொல்லி இருக்குது. ஆபஜோசையோட 2ஆம் நம்பர் பிளேயர் உள்ள வந்து மாக்கி கிட்ட ஏதோ சொல்றான். இந்த வாட்டி கிண்டாய்ச்சி சர்வீஸ் பண்ணும்போது அதை டனாக்கா கரெக்டா ரிசீவ் பண்ற. காகியமா இந்த வாட்டி ஹினாட்டாக்கு செட் பண்றான். ஹினாட்டா சைடு மூவ் பண்ணும்போது அவங்க டீமோட 2ஆம் நம்பர் பிளேயர் அவன் கூடயே சேர்ந்து போறான். அவன் போகும்போது நினைக்கிறான் நான் ஒருத்தனை மட்டும் இவனை ஸ்டாப் பண்றது ரொம்பவே கஷ்டமான வேலை தான். ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை ஒரு பக்கம் போடுறான். இந்த பக்கம் மட்டும் நீ அடிச்சிடாதரா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஹினாட்டாக்கு அங்க வேற ஆப்ஷனே கிடையாது. அவன் கையில அடிச்சே ஆகணும், இல்ல அப்படின்னா அந்த கட் பண்ணி அடிச்சாகணும். கட் பண்ணி அடிக்கிறான். அதே மாதிரி அதான் ஈஸியா கிண்டாய்ச்சி அதை ரிசீவ் பண்ணிட்டு போயிடறான். கோச்சும் புரிஞ்சுக்கிறாரு. ஹினாட்டாவே இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ரிசீவர் இருக்கிற சைட அடிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ரிசீவ் பண்ணின பால அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவனோட பால நம்ம இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு 2ஆம் நம்பர் சொல்றான். கிண்டாய்ச்சி வந்துட்டு நான் அடுத்த பால எடுத்தாரு அப்படின்னு சொல்றான். ஒய்காவும் என்ன மச்சான் கிளவரா யோசிக்கிற போலயே அப்படின்ட்டு சொல்றான். இதை காகியமா நோட் பண்ணிடுறான். இவங்க ஹினாட்டாவை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஹினாட்டாக்கு கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கராசுனோ 22 ஆபஜோசா 21 சொல்லி இருக்குது. பால் ரெலியா கிட்ட இருக்கப்ப அவங்க டீமோட லிபரோ ரிசீவ் பண்றான். ஒய்காவை செட் பண்ண ரெடி ஆகிறான். அந்நேரம் ஹினாட்டா வந்து சுகவரா என்கிட்ட சொல்லி இருக்கிறான். நம்ம மத்த டீமோட கம்பேர் பண்றப்ப ஆபஜோசாய் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பிளாக் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கீழே நின்னுட்டு பிளாக் ஏறான். கரெக்டா கிண்டாய்ச்சி பிளாக் அடிச்சிடறான். அடுத்து கிண்டாய்ச்சி அடிச்ச ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். இப்போ கராசுனோ 23 ஆபஜோசா 22. இப்போ மறுபடியும் ஒய்காவா கிட்ட சர்வீஸ் போது இந்த வாட்டி அவன் ரொம்ப அமைதியா இருக்கிறான். இதை ஈவாய்சிமி நோட் பண்ணிட்டு ஹே கிண்டாய்ச்சி உன்னோட தலையை காப்பாத்தணும் அப்படின்னா உன் கையை பின்னாடி வச்சுக்கோப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறான். இந்த வாட்டி ஒய்காவா ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அவன் கையில படும் போதே அந்த பால் அப்படியே அமுங்குற மாதிரி இருக்குது. அவன் கையில பட்ட பால் அடுத்து கிரவுண்ட்ல தான் படுது. அந்த அளவுக்கு அந்த வாலிபால் கோர்ட்டோட 18 மீட்டர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனது கூட தெரியல. அவன் கையில பட்ட மறு செகண்ட் அந்த கிரவுண்ட்ல இருக்குது. இஷினோயா டைச்சி எல்லாம் அலறிடுறாங்க. இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் லைனா பேர் சொல்றாரு பால் அவுட்னு சொல்லிட்டு. டைச்சி டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் பரவாயில்ல பாயிண்ட் நமக்கு தான், நம்ம ஏதோ லக்ல எடுத்துட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். பட் உள்ளுக்குள்ள அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. பக்கத்துல இருந்து ஸ்பைக் பண்றப்ப கூட பால் இவ்வளவு ஃபாஸ்ட் வராது. அவ்வளவு தூரத்துல இருந்து பண்ணா ஆனா வந்த வேகம் கூட எனக்கு தெரியல அப்படின்ட்டு டைச்சி எல்லாம் லிட்டரலி செம்ம சாக்கோட இருக்கான். இஷினோயா எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுறாச்சா. என்ன கொடூரமான சர்வீஸ்டா, இதை நான் கண்டிப்பா ரிசீவ் பண்ணி ஆகணுமே சந்தோஷத்தோட சொல்றான். இதை ஹினாட்டா பார்த்துட்டு பய பீதியில இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் இப்ப கராசுனோ டீம் தான் செட் பாயிண்ட்ல இருக்காங்க. இப்ப காகியமா தான் சர்வீஸ் போட போறா. சர்வீஸ் போட போகும்போதே நினைக்கிறான் என்னால அவன் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச முடியாது, நான் அவனுக்கு போட்டி போடணும்னு சொல்லி நினைக்க வேணாம், ஜஸ்ட் என்னால முடிஞ்ச மட்டும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறான். அது அவங்க டீம் லிபரோ ரிசீவ் பண்ண ஒய்காவா ஈவாய்சிமிக்கு செட் பண்ணி ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். இப்ப ஆபஜோசாய் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இது டியூஸ்ல தான் போய் ஆரம்பிக்கும். அப்போ திடீர்னு ஆபஜோசாய் டீம் வந்து சப்ஸ்டிட்யூட் சேஞ்ச் பண்றாங்க. குனிமிக்கு பதிலா 16ஆம் நம்பர் பிளேயர் உள்ள வரா. யாரா அந்த 16ஆம் நம்பர் பிளேயர்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஒய்காவாவும் அவனை பார்த்துட்டு இங்கதான் மேட்சே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். இவன் விளையாட்டுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. அந்த கண்ணாடி வந்துட்டு இவன் ஒரு பிஞ்ச் சர்வராவும் இறக்கல, சும்மா இறக்கி விட்டுருக்காங்களே அப்படின்னு அவரு நினைக்காரு. ஒண்ணுமே புரியாம டைச்சி சொல்றான் அவங்க டீம்ல லெஃப்ட் சைட்ல பிளாக்க ஸ்ட்ராங் பண்றதுக்காக அவனை கூட்டு வந்திருப்பாங்க போல, நீங்க எதுவும் பிளாக்ல மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றான் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும். இப்போ இவாய்சிமி சர்வீஸ் பண்றான். அந்த டைச்சி கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்றான். காயம் வந்து டனாக்காக்கு செட் பண்றான். டனாக்கா அடிக்கிறப்ப அவங்க கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. ஒய்காவா வந்து கிண்டாய்ச்சி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கிண்டாய்ச்சிக்கு தான் செட் பண்ண வர்றான். ஆனா அங்க இருந்து ஒருத்தர் வேகமா குட்டு ஓடி வரான். ஹினாட்டாக்கு இதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. அவன் வந்த வேகத்துக்கு கிண்டாய்ச்சி ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு கட்டன்னு வேகமா ஏறி பால புதைச்சு போயிடுறான். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஆபஜோசாயோட கோச் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்ணாடியுமே அப்படியே ஷாக்கோட நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா கியருமே ஒரு ஃப்ளோவா சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேற மாதிரியான கியர் துருப்பிடிச்ச கியர் வந்து ஒட்டும் போது அது கம்ப்ளீட் மிஸ்டீரியஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் யாரு ஃபர்ஸ்ட் செட்டை வின் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிய வரும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.